எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் நமது தவச்சாலையில் 7ஆம் தேதி மாலை, அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிலிருந்து திருவம்பல சக்கரமும் அது சார்ந்த நவக்கிரக வேள்வியும் நடைபெற உள்ளது. அதில் 1008 தீபம் ஏற்றி அருட்பெருஞ்சோதி ஆகவல் பாராயணத்தோடு அந்த வேள்வி நடக்குது. அதுக்கு மறுநாள் கும்ப நிறைவு செய்யும், கும்பத்தை நிரப்பி அலங்காரம் பண்ணுறோம். அதற்கு அடுத்த மறுநாள், அதாவது 9ஆம் தேதி காலையில் 7 to 9 ராகாலம் இருக்கிறதுனால 9 மணிக்கு மேலே நாம் திருவாசகத்திற்கு எடுக்கிறோம். எம்பெருமானின் திருக்கருணையினால இந்த திருவாசகத்திற்கு என்ன பலன் தரும் அப்படின்னு ஏற்கனவே 6 தீக்கை, இந்த தீக்கையோடு சேர்த்தா 6 தீக்கை நம்ம எடுத்துட்டோம். இன்னும் ஒரு தீக்கை தான் பாக்கி இருக்கு. திரை நீக்கி தரிசனம் பெறுவதற்கு அருளாள பெருமக்களுடைய கருணையால் இதை நம்ம செய்தோம். நம்மளுடைய முயற்சியில் திருவாசகம் எல்லாம் தருங்கான் அப்படின்னு திருவாசகமே சொல்லுது. இந்த திருவாசகத்தை நம்ம முழுதும் ஓதினால், திருவாசகத்தை எப்படி ஓதணும்னு அது சொல்லுது. வெள்ளை இரும்புறவி சூழும் தலை நீக்குவதற்கு திருவாசகம் ஓதணும், அல்லல் அறுப்பதற்கு திருவாசகம் ஓதணும், ஆனந்தமாவதற்கு திருவாசகம் ஓதணும். எல்லை மறிவு கொண்டு இந்த உடல் சார்ந்து ஒரு 6 அடி உயரத்தில் 50 கிலோவோ 100 கிலோவோ நம்ம வெயிட்டுக்குள்ள எல்லை சார்ந்து அனுபவிக்கக்கூடிய புலன் நுகர்வு அல்ல இது. இது எல்லை மறுவா எல்லை கடந்த இன்ப அன்பை அனுபவிக்கக்கூடிய ஞான அனுபவம் இது.